வணக்கம் திரிபுரி சுந்தரி அவர்களே, வணக்கம். இந்த வார நம் ஜோதிட கேள்வி பதில் நேரத்தில் காத்து கொண்டிருக்கும் கேள்வி, பரிவர்த்தனை யோகம் என்றால் என்ன? அதாவது ஒரு கிரகம் இன்னொரு வீட்டிலும் இன்னொரு கிரகம் இன்னொரு வீட்டிலும் இருந்தால் அந்த யோகம் எப்படி இருக்கும் ஜாதகருக்கு? இதுதான் இந்த வாரத்தினுடைய கேள்வி. அதற்கடுத்தபடியாக ஆன்மீக கேள்வியாக நம்மிடையே கேட்டு இருப்பவர், தேங்காய் உடைப்பதால் என்ன பலன்? இந்த 2 வினாக்களுக்கும் இந்த வார ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவலில் நீங்கள் நேயர்களுக்கு விடையளித்து அவர்களுக்கு வழிகாட்டுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களை வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். பரிவர்த்தனை அப்படிங்கிறதே ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட வீட்டில் இருக்கிறது. அதாவது இப்போ குரு சுக்கிரன் வீட்டில் இருக்குது அப்படின்னா சுக்கிரன் குரு வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பரிவர்த்தனையில் யோக பரிவர்த்தனையும் இருக்குது, சில துன்பங்களை தரக்கூடிய பரிவர்த்தனையும் இருக்குது. யோக பரிவர்த்தனை அப்படிங்கிறது நல்ல கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிறது, நல்ல இடத்திலிருந்து பரிவர்த்தனை ஆகிறது. அதாவது ஒரு 5, 9ஆம் பாவகங்களில் ஒரு 2 கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னா அது நல்ல பரிவர்த்தனை. ஏன்னா அந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறப்ப அந்த பரிவர்த்தனையான கிரகம் அதோட தசை நடக்கும்போது அது நல்லதை கொடுக்கும். அப்போது அது அந்த ஆதிபத்தியத்தை கொடுக்கணும். இப்போ 9ஆம் ஆதிபத்தியத்துக்கும் 5ஆம் ஆதிபத்தியத்துலேயும் பரிவர்த்தனை ஆகிருக்குன்னா அப்போ அந்த பலனை கொடுக்கும். 5ஆம் ஆதிபத்தியத்தோட பலனை கொடுக்கும், இல்லை 9ஆம் ஆதிபத்தியத்தோட பலனை கொடுக்கும். அதுதான் நல்ல பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பரிவர்த்தனை ஆகிற கிரகம் நம்ம ஜாதகப்படி, சுய ஜாதகப்படி லக்னத்துக்கு சுபராக இருக்கணும், லக்னத்திற்கு நல்லதை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கணும். அப்போ தான் அது நல்ல பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லலாம். அதாவது 6, 8 பரிவர்த்தனை, 8, 12 பரிவர்த்தனை, இந்த மாதிரியான பரிவர்த்தனைகள்லாம் 6, 8, 12 இந்த 3 இடங்கள்லையும் பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னா அது சில துன்பங்களை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பரிவர்த்தனை ஆகுது, 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பரிவர்த்தனை ஆகி இருக்குது. அப்படிங்கிறப்ப அதோட தசை வர்றப்ப அந்த பலன் தான், அந்த 6ஆம் இடத்து பலனை தான் செய்யும், அந்த 12ஆம் இடத்து பலனை தான் செய்யும். அதனால ஒரு நல்ல ஆதிபத்தியத்தில் அது பரிவர்த்தனை ஆகிருக்கணும். 5, 9ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆகிருக்கலாம், இல்லை 4ஆம் இடம் 10ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆனால் கூட ஒன்றும் கெடுபலனை கொடுக்காது. 3ஆம் இடம் 9ஆம் இடம் அப்படிங்கிறப்ப அது கூட நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த தசை வர்றப்ப நம்ம சில அந்த ஆதிபத்தியத்தின் பலனை கொடுத்து தான் ஆகும். அதனால தான் அது நல்ல பரிவர்த்தனையா கெட்ட பரிவர்த்தனையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்ததாக சில கிரகங்கள் நீசம் அடைஞ்சு பரிவர்த்தனை ஆகும். அப்போது அது பரிவர்த்தனை ஆகிறப்ப நீச பங்கம் ஆகும். இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குது ஜோதிடத்தில். அதாவது பரிவர்த்தனை அப்படின்னு ஒரே ஒரு, எனக்கு இந்த கிரகம் இந்த வீட்டில் இருக்குது, அதாவது நான் உங்கள் வீட்டில் இருக்கேன், நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. குரு சுக்கிரன் வீட்டில் இருக்குது, சுக்கிரன் குரு வீட்டில் இருக்குது, சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்குது, சந்திரன் சூரியன் வீட்டில் இருக்குது. அப்போது அந்த சூரியனோட தசையோ சந்திரனோட தசையோ வருது, இதுதான் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதற்கான ஆதிபத்தியத்தை அந்த சூரியனோ சந்திரனோ செய்யணும், இதுதான் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறோம். இதுவே 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் சனியும் செவ்வாயும் இருந்து பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னா அது ஒரு கெட்ட பரிவர்த்தனை அப்படின்னு தான் சொல்ல முடியும், கெட்ட பலன்களை தான் தரும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே நீசமாகி பரிவர்த்தனை ஆகுதுன்னா அதற்கு ஒரு பலன், அது உச்சமாகி பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னா அதற்கு ஒரு பலன். அதாவது ஏகப்பட்ட காம்பினேஷனில் இருக்குது இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது. அது ஒரு வார்த்தையில் ஒரே ஒரு விளக்கத்தை நம்ம கொடுக்க முடியாது, நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விளக்கத்தை தான் கொடுக்க முடியும். அடுத்ததாக நீங்கள் தேங்காய் எதற்கு தெய்வத்துக்கு உடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க, அதனால் என்ன பலன் அப்படின்னு சொன்னீங்க. பலன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு முன்னால் தேங்காய் அப்படின்றது எதுக்கு உடைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆணவம், மாயை, கண்மம் அப்படிங்கிற அந்த 3 அகந்தைகளையும் நம்ம ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் தேங்காயை உடைக்கிறாங்க கடவுளுக்கு. இன்னும் ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு பிரம்மன், சிவன், விஷ்ணு இந்த 3 கடவுளும் தான் அந்த 3 கண்ணு, தேங்காய்க்குள்ள 3 கண்ணு, அதனால தேங்காயை உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்காய்ங்கிறது ரொம்ப சிரமப்பட்டு நம்ம வளர்க்குறோம் அந்த மரத்தை. அதாவது அது உடனே 10 நாளில் 15 நாளில் 1 மாதத்தில் 1 வருஷத்தில் பலன் தர்றதில்ல.
தென்னம்பிள்ளையை வச்சு அதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி பராமரித்து அதை மரமாகி அது காய்க்கிறதுக்குள்ளார நம்ம வந்து ரொம்ப பாடுபடுறோம். அப்போது அவ்வளோ சிரமப்பட்டு எடுத்த அந்த காயை நான் வந்து பகவானுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். தேங்காய் அப்படிங்கிறது பழமா காயா? தேங்காய் காய் அப்படின்னா அதோட பழம் அப்படிங்கிற அடுத்த நிலையே நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? அதே போல் எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது காயா பழமா? நீங்கள் பழம் அப்படின்னு சொன்னால் காயாக இருக்கிறப்ப அந்த ஒரு எதுவுமே புளிக்குது. அது வந்து பழமாக போனோன்னா அதில் ஒரு துளி கூட இனிப்பு சுவை இல்லையே ஏன்? ஆக இப்போ இதெல்லாம் வந்து ஒரு தனித்துவமான காய் அல்லது பழம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கூட இதை கடவுளுக்கான கனியாக காயாக முன்னோர்கள் சமர்ப்பித்திருக்கலாம். முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு செயல்லையும் ஒரு ஒரு கருத்துக்களை வச்சாங்க. முன்னோர்கள் ஒரு தானியத்தை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதை ஏதாவது ஒரு கடவுளோட ஒப்பிட்டு இருந்தாங்க. ஒரு எள்ளு அப்படிங்கிற ஒரு தானியத்தை சனிக்கு சொல்லுவாங்க. ஏன்னா எள்ளில் அவ்வளோ சத்து இருக்கும். அதனால் வந்து அது சனி பகவான்கிறது உழைப்புக்கு காரகன். அதனால் ரொம்ப உழைக்க வேண்டியிருக்கும், அவங்களுக்கு தான் எள்ளு தேவைப்படுங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க. அதே போல் துவரையை வந்து செவ்வாய்க்கு சொல்லியிருப்பாங்க. செவ்வாய்ங்கிறது உடல் வீரியத்துக்கான ஒரு கிரகம். அதுக்கு வந்து நமக்கு ப்ரோட்டீன்ஸ் அதிகம் வேணுங்கிறதுக்காக அந்த துவரை பருப்பு அப்படின்ற ஒரு தானியத்தை சொல்லியிருப்பாங்க. இப்படி வந்து ஒவ்வொரு இதையும் நம்ம கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி செய்கிறப்ப அதில் வந்து முன்னோர்கள் ஒரு காரணத்தை வச்சு. அதே போல் தேங்காய் அப்படிங்கிறத நம்ம ஏன் கடவுளுக்கு படைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், தேங்காயில் உள்ள சத்து வேறு எதுலேயுமே இருக்கிறதில்ல. இந்த தேங்காய் பாலில் உள்ள சத்து நம்ம பசும்பாலில் கூட கிடைக்கிறதில்ல. அந்த அளவுக்கு ஒரு சத்தான பொருள் வந்து தேங்காய். அதனால் அவங்க வந்து தேங்காயை கடவுளுக்கு படைச்சிருக்கலாம். அடுத்தது அந்த பழங்கள்லேயே வந்து எலுமிச்சை பழத்தை தான் வந்து கடவுளுக்கு வைப்பாங்க. இப்போ தான் வந்து நம்ம படைக்கிறோன்ற பேரில் எல்லா பழங்களையும் கொண்டு வந்து வைக்கிறோம்னாலும் முதல்ல எலுமிச்சை பழத்தை தான் வச்சாங்க. வேறு எந்த ஒரு பொருளில் இருந்துமே அந்த எலுமிச்சையில் உள்ள அந்த விட்டமின் சி சத்தை எடுக்கவே முடியாது. அதனால தான் அந்த எலுமிச்சையை கொண்டு வந்து அது கடவுளோட கனி அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கு படைச்சாங்க. தேங்காய் அப்படிங்கிற அந்த ஒரு காயிலிருந்து இருக்கிற சத்து எந்த ஒரு பொருளில் இருந்துமே எடுக்க முடியாது. அதனால தான் அது தேங்காய் அப்படிங்கிறத கடவுளுக்கான கனி அப்படின்னு படைச்சாங்க. இப்படி தான் சொல்லலாம். ஆன்மீக ரீதியாக வேற எந்த கருத்தை வேணாலும் சொல்லுவாங்க. ஆனாலும் உண்மையான கருத்து இதுதான். எது மிக சத்து உள்ள பொருளோ அதெல்லாம் தான் கடவுளுக்கு வச்சாங்க. தேங்காயும் இதே போல் ஒரு கருத்தை முன்னிறுத்தி தான் முன்னோர்கள் வந்து கடவுளுக்கு படைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.